பிஜேபி எந்த ஒரு மாநிலத்திலையும் மாநிலத்தை குலைக்கிறதுக்காக ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுக்கு எந்த அளவுக்கும் போவாங்க. அவங்களால் ஜெயலலிதா என்ன ஆனாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். லேடியா மோடியான்னு கேட்டு வெற்றி பெற்றவங்க. தேர்தல் இன்னும் ஜெயிக்க முடியாதவங்களை கொள்ளைப்புற வழியாக எப்படி தீர்த்து கட்டினாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸ்திரத்தன்மையை உண்டாக்குனாங்க, ஸ்திரத்தன்மை இல்லாமல் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 100 கோடி 50 கோடின்னு எம்எல்ஏவை வாங்கிக்கிட்டு ஆட்சியை மாற்றினாங்க. இப்போவும் அவங்க அந்த மாதிரி வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. கொடியவர்களெல்லாம் கட்சியில் சேர்த்து இது பண்ணுறாங்க. கவர்னர்களை விட்டு ஆட்சியை குலைக்கிறாங்க. அந்த நிலையில் அவர் சார்ந்த அவர்களால் நடத்தப்படுகிற ஒரு ஊடகம் நியூஸ் தமிழ் 24 அப்படிங்கிற ஒரு ஊடகத்தில் என்ன மன்சூர் அலிகான்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் ஒரு பெரிய ஆளா, ஏடிஎம்கே கூப்பிட்டு சீட்டு கொடுக்குற அளவுக்கு கேவலமாக போச்சா ஏடிஎம்கேன்னு. ஏடிஎம்கேயில் நான் பல வருஷம் பயணிச்சிருக்கேன். அம்மா என்ன செல்லப்பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க. அவ்வளோ கதவுகள் பூங்கொன்றன் ஃபோன் பண்ணோன்னா கதவு திறக்கும். என்னோடய வண்டி 5555 5 தடவை போயிட்டு வந்திருக்கு காம்பவுண்டுக்குள்ளே. அப்போ அரசியல் அவ்வளோ சுலவாக இருந்துச்சு. அம்மாவை பார்ப்பேன், வருவேன். அவர்களை தீர்த்து கட்டினதே இவங்க தான். நான் அன்றைக்கும் பேட்டி கொடுத்துருந்தேன் இதே இடத்துல வச்சு. அவங்க எந்த அளவுக்கு போவாங்க, சிசிடிவியை எடுத்துட்டாங்க, இங்கே செஞ்சுட்டாங்க, அவங்க வீட்லேயும் செஞ்சாங்க, எப்படி பண்ணாங்க, அதை எப்படி வந்து கண்காணிச்சுக்கிட்டு சரியாக தீர்த்து கட்டிட்டு போய் துணை ஜனாதிபதியோ ஒருத்தர் ஆனார். கவர்னர் வந்தார், பார்த்து செக் பண்ணிக்கிட்டு வித்யாசாகராப்பா பேர் என்ன, வித்யாசாகர், அவரெல்லாம் எப்படி கண்காணித்து எப்படி இதை கமுக்கமாக முடித்தாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் எப்படியாவது இங்கே கார் ஒன்றை பார்க்குறாங்க. நாங்கள் அதிமுக பங்காளி சென்று நாங்கள் பார்த்துக்குவோம். நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், அது என் இஷ்டம். நாங்கள் 5 தொகுதியில் நிற்கிறோம். ஆனால் அது போன்ற ஒரு கொடியவர்களால் நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக நான் இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் எனக்கு கேவலமாக அந்த தொலைக்காட்சியில் நிற்க வைக்கக்கூடாதுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட குரூரமாக பேசியிருந்தாங்க. அதனால் இந்த பேட்டி கொடுத்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.